வணக்கம், வெல்கம், நமஸ்கார். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சகோதரர்களே, வரவேற்கிறேன் உங்களை. இன்னைக்கு நமக்கு ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் அல்பானியா. இது வந்து அக்ரிகல்ச்சர் பேஸ் ஒர்க்கு. அல்பானியா வந்து யூரோப்பு, ஆனால் ஷெங்கனுக்கு பக்கத்தில் இருக்குது. இது கொஞ்சம் ஷெங்கனோட கம்மி பட்ஜெட். ஏன்னா ப்ராசஸ் என்னமோ 2 மாதம் மேலே ஆயிடுது. ஆனால் டி விசா ஒர்க் பெர்மிட்டில் வந்து விஎஃப்எஸ்ல போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் தேவையில்லை, விசா அடித்து ஏறி போகிற ஒரு விஷயம்தான். அல்பானியா பாருங்கள். அல்பானியா போனால் அல்பானியா வந்து 60% ஆஃப் த பீப்புள் முஸ்லீம்ஸ். அதே மாதிரி பக்கத்தில் கிரீஸும் ஜாஸ்தி முஸ்லீம்ஸ் தான். அதனால அல்பானியா போனால் எப்படியும் கிரீஸ் போயிடலாம். கிரீஸ் வந்து ஷெங்கன் இல்லையா, அது அல்லானா மற்ற நாட்டுகளுக்கு போயிடலாங்கிற மாதிரி. அப்படி பார்த்தா அல்பானியா இஸ் த பெஸ்ட். அல்பானியா வந்து ஸ்டேட்டவே ப்ரொமோஷன் கிரீஸ்க்கு தான். நிறைய வழிகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது அங்கே நிறைய ரிலேஷன் இருந்தால், கிரீஸில் இருந்தால், இங்கே இருந்தால் ஈஸியாக அங்கே போயிடுறாங்க. பார்டர் கிராஸ் ஈஸி தான் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் நான். இப்போ நம்ம அல்பானியா பற்றி மட்டும்தான் நம்ம பார்க்கணும். ஓகே, அங்கிருந்து அவங்க மாசிடோனியா போகிறாங்களா, மோண்டினீக்ரோ போகிறாங்களாங்கிறது அது அடுத்த கட்டம். ஓகே, சரி, இந்த அல்பானியா வந்து நல்ல ஒரு ஒர்க்கிங் ஏரியா தான், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஏரியா தான். இங்கே நமக்கு நிறைய வேக்கன்சி இருக்குது. இது நம்ம டி விசான்னு சொல்லக்கூடிய ஒரு ஒர்க் பெர்மிட் தான். பேப்பர் ரீதியாக வரும், அது பிஎஃப்எஸ் மேலே விசா அடிச்சு போகிறோம். ஓகே, சேம் ப்ரொசீஜர். போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் இதுக்கு தேவையில்லை. மற்றபடி ப்ராசஸ் 2 மாதம் ஆகும். இதை பற்றி நம்ம வேலை என்னமா இருக்குன்னு பார்ப்போம். இங்கே வந்து ஜென்ரல் ஃபார்ம் ஒர்க்கர். ஃபார்ம்னா உங்களுக்கு தெரியும், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் பிக்கிங், எல்லா வேலையும் அதில் வரும். கழுவுறது, பொறுக்குறது, ஸ்டோரேஜ் வைக்கிறது. ஓகே, இதில் ஒரு 30 மெம்பர்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். இது வயசு வித்தியாசம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒர்க்கிங் ஹவர்ஸு 8 hours டியூட்டி ப்ளஸ் ஓவர் டைம் இருக்கும். ஒன் டே வீக்லி ஆஃப். 1 வருஷ கான்ட்ராக்டில் டி விசா வரும், அதில் போய்க்கலாம். ஏஜ் ஒரு 40 வயசு வரைக்கும், மேல் ஃபீமேல். ஃபுட்டும் அகாமடேஷன் கொடுத்துட்றாங்க. மற்றபடி சேலரி பார்த்தீங்கன்னா 450 தான் ஈரோ. இன்னைக்கு 450 ஈரோனா என்னாச்சு, ஒரு ஈரோ 102 ரூபாய்கிட்ட வந்திருக்கு. அப்போ 50,000 வரும் சம்பளம். ஓவர் டைம் இருந்தால் இன்னும் ஒரு 10 ரூபா கிடைக்கலாம். இல்லைனா இதை வச்சு தான் பண்ணிக்கணும். என்ன, ஒரு ஒர்க் பெர்மிட்டில் போகிறோம், ஒரு சேஃப். ஓகே, இதுக்கு 2.25 ரூபா நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம். சாரி 3 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். டிக்கெட் எக்ஸ்ட்ரா வரும். அப்படி இருக்குது பார்த்துருங்க. ஏன்னா இப்போ ஷெங்கன் போகிறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் வரவும் மாட்டேங்குது, பெரிய அமௌண்ட் வேறு. அப்படி பார்க்கும்போது 3 + டிக்கெட் நீங்களே எடுத்து கொடுக்கலாம். இல்லைன்னா நாங்கள் விசாரிச்சு கொடுத்துருவோம், நீங்களே போயிடலாம். அதில் 3 ரூபாய்க்கு பண்ணியிருக்கோம். ஓகே, வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இதுக்கு படிப்பு தேவையில்லை. ஈசிஆர் பாஸ்போர்ட், ஈசிஆர் யார் வேணாலும் ஓகே தான். 40 வயசு அல்லது 43 வயசு வரைக்கும் எடுக்க சொல்லியிருந்தாங்க. ஃபுட் அகாமடேஷன் ஃப்ரீயாக இருக்கிறதுனால நான் ஒரு 500 யூரோ சம்பாதிச்சா கூட இன்றைக்கி ஒரு 50,000 அனுப்பலாம். இவ்வளோதான் அல்பானியாவோட ஒர்த்து, அதுக்கு மேலே இங்கே இல்லை. ஓகே, ஸோ விருப்பப்பட்டவங்க தாராளம் பண்ணலாம். கீழே நம்பர் கொடுத்துருக்கேன், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இது இல்லாத வேறு வேக்கன்சி ரஷ்யாவுக்கு நிறையா இருக்குது, சிங்கப்பூர் டிகிரி ஹோல்டர் இருக்குது, டிப்ளமோ ஹோல்டர் இருக்குது, இ பாஸ் இருக்குது. அதில் ஏதாவது உங்களுக்கு வேணும்னா எனக்கு கால் பண்ணி பேசுங்க. என்ன பட்ஜெட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு ஒரு கைடு பண்ணி, இந்த தடவை இப்போ நிறைய விசா எல்லா இடத்துலையுமே இறங்குது, போயிடலாம். ஓகே, நான் பண்ணித்தரேன். தேங்க்யூ.